ஒரு காட்டுக்குள்ளே தவளை ஒன்று வாழ்ந்து வந்துச்சான். அந்த தவளை அங்கும் இங்கும் குதிச்சுக்கிட்டு ஒரு ஆற்றை கடக்கணும்னு நினச்சிச்சான். அப்போ அந்த ஆற்ற ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு தேள் ஒன்று வந்துச்சான். அந்த தேள் கேட்டுச்சான், என்னையும் இந்த ஆற்றை கடக்க உதவி செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு இந்த தவளை சொல்லிச்சான், நான் மாட்டேன்ப்பா. அப்போ ஏன் அப்படி சொல்கிற அப்படி சொல்லிட்டு தேள் கேட்குது. அதுக்கு அந்த தவளை சொல்லிச்சு, நீ உன் வாழை வச்சு என்னைய கொத்திடுவ, நான் அதோட செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். அதுக்கு இந்த தேள் சொல்லிச்சான், நான் எப்படி உன்னை கொட்டுவேன், நீ தானே என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற, உன்னை கொட்டுனா நானும் தண்ணிக்குள்ளே விழுந்து தானே சாவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சான். அதை கேட்டோன்னே அந்த தவளை, ஆமாம்ல, சரி சரி, உன்னை நான் அந்த ஆற்றை கடந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவி செய்கிறேன், நீ என் முதுகுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறணும், ஆனால் நீ கண்டிப்பாக என்னை கொட்டிடக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நீ என்னை கூட்டிகிட்டு போன்னு அந்த தேள் சொன்னதை கேட்டுட்டு இந்த தவளையும் தன் முதுகில் ஏறி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்துச்சோம். அப்போ காற்றடிக்கிறதுனால அந்த தண்ணி அலை இங்கிட்டும் அங்கிட்டும் வரவும் இந்த தேள் ரொம்ப பயந்துச்சான். அப்போ அந்த தவளை சொன்னிச்சான், நீ பயப்படாதன்னு, அவனை பத்திரமா கொண்டுட்டு போயிடுவேன், என்னை நறுக்குன்னு பிடிச்சிக்கோன்னு சொன்னிச்சான். அந்த தேளும் பிடிச்சிக்கிட்டு பயப்படாமல் வந்துச்சான். கரையை தொடும்போது டக்குன்னு நினச்சிச்சான், தேள் கொட்டிருச்சான் தவளையை. அப்போ அந்த தவளை தண்ணிக்குள்ளேயே மூழ்கின நிலையில் கேட்குதான், நீ என்ன சொன்ன, என்னை நீ கொட்ட மாட்டேன்னு தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவளை கேட்கும்போது தேள் சொன்னிச்சான், நான் வேணும்னு கொட்டலை, அது என்னுடைய இயல்பே அப்படித்தான் அப்படின்னு சொன்னிச்சான். இப்போ இந்த 2 பேர் நிலையும் பரிதாப நிலையாயிருச்சு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒருத்தவங்களுடைய பிறப்பே அவங்க கோவப்படுவாங்க, அவங்க எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க, அவங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்கன்னு அவங்க இயல்பே அது அப்படித்தான்ட்டு ஆயிடுச்சு. அப்போ நம்ம தான் பார்த்து நடந்துக்கிறணும், யார் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தக்கன நம்மளும் நடந்துக்கிறணும். இதுதான் இந்த கதை விளக்குது.